அன்பு நேயர்களுக்கு இனியதொரு வணக்கம். நம்மளுடைய சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மிக முக்கியமான இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முழுமுதற் கடவுளான அந்த முருகப்பெருமான மனதார ஒரு நிமிஷம் கண்மூடி வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் அன்பு தெய்வமே முருகனே போற்றி. என் வாழ்வில் நல்லதே நடக்கும், நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாக நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்க தன்னோட சொந்த உழைப்பால் மட்டுமே வெற்றி பெறக்கூடியவங்களாக இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா குறி விலகாத அம்பு போல தன்னோட வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வச்சு அது தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பேசியே மற்றவர்களின் மனசில் இடம் பிடிக்கக்கூடியவங்கன்னு யாரையாவது சொல்லணும்னா அது நம்ம சிம்மம் ராசிக்காரங்க தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வெளியே யார்கிட்டையும் சொல்லாமல் வெளிக்காட்ட ரொம்பவும் தயங்குவாங்க. பரவாயில்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, ஆனாலும் நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சு பழகினவங்க தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு சிம்மம் ராசிக்கார சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா சௌக்கியமாக இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேறு வேலை இல்லாமல் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே? இப்போது எங்களை பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படிம்மா நலமாக இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. என் அன்பு சிம்மம் ராசிக்காரர்களே, தயவு செஞ்சு கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் வெயிலில் வச்ச பனித்துளி போல காணல் நீராக மறைய போகுதுங்க. இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த திருமண தடையெல்லாம் பூரணமாக நீங்கி கெட்டி மேளம் கொட்ட திருமணம் நடக்க போகுது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் தொட்டில் ஆட போகுது. மழலை செல்வம் கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாளாக பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாக தேடி வந்து உங்கள் கையில் சேரப்போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேணும்னு சொல்லி உங்களை தேடி வரப்போகிறாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம், நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க ரொம்ப எளிதில் திருஷ்டியால் பாதிக்கப்படுறாங்க. யாராவது ஒருத்தர் சின்னதாக பாராட்டுனா கூட, இல்லை கைத்தட்டல் கிடைச்சாலும் கூட உடனே உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். கண் திருஷ்டியால் தீராத உடல் சோர்வு, திடீர் மருத்துவ செலவு ஏற்படலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, கெட்ட சக்திகள் சிம்மம் ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டை இனி நெருங்கவே நெருங்காதுங்க. அவையெல்லாம் உங்களை பார்த்தாலே ஓடி ஒழிஞ்சிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சிம்மம் ராசிக்காரங்க காவல் தெய்வமான முனீஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் வழிபாடு செய்யணும். முனீஸ்வரர் கோவிலில் போய் ஒரு தேங்காய் வாங்கி அதை ஒரு சிவப்பு துணியில் கட்டி உங்கள் வீட்டு வாசலில் கட்டணும். அதே போல் சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தாமரைப்பூ சாத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி சிவனுக்கு சாத்திய அந்த தாமரைப்பூவை வீட்டுக்கு பிரசாதமாக எடுத்து வந்து வச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தாமரைப்பூ கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க. தாமரை கொட்டை மாலை விற்குது, அதை வாங்கி சிவன் கோயிலில் சாத்தி அதை வீட்டுக்கு எடுத்து வந்து உங்கள் சாமி அறையில் பத்திரமா வச்சிடணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு உரிய சூரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லணுங்க. மந்திரம் தெரியலன்னா ஓம் சூரியனாய நமக்க அப்படிங்கிற இந்த எளிய மந்திரத்தை
ஒரு 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. சிம்மம் ராசிக்காரங்க கண்டிப்பாக சிவனை வழிபாடு செய்யணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாமரை கொட்டை மாலையை சிவனுக்கு சாத்தி அதை வீட்டுக்கு எடுத்து வந்து வச்சுக்கணும். தினசரி உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சி வீட்டில் தீபம் ஏற்றணும். உங்கள் குலதெய்வத்துக்கு தாமரை கொட்டை மாலை சாத்தி அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டு நிலப்படியில் கட்டணும். இது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை நிச்சயமாக விரட்டி அடிக்குங்க. திங்கட்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் போய் ருத்ர ஜபம் பாராயணம் செய்யணுங்க. சிவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வீடு முழுவதும் மறக்காமல் தொளிச்சு விற்றணும். இது தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், கண் திருஷ்டிகள், உடல் உபாதிகளை நிச்சயமாக வேரோடு நீக்கிருங்க. வீட்டில் எப்போவுமே ஒரு வசீகர சக்தி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க. இது நீங்கள் அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச பாவங்களை விலக்கி உங்கள் மனசை எப்போவும் சுத்தமாக வச்சிருக்க உதவுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்க. செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகனை வழிபாடு செய்யுங்க. தினமும் மாலை நேரத்தில் வீட்டில் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் விளக்கு ஏற்றுங்க. ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஒரு 11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்பவும் விசேஷங்க. வீட்டில் எப்பவும் கொஞ்சம் வேப்பலையை வச்சிருங்க. நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. வீட்டில் திருஷ்டி பொம்மையை வாசலில் தொங்க விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிற உடை அணிஞ்சிக்கோங்க. நெட்டியில் எப்பவும் குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க. வலது கையில் செம்பு காப்பு போட்டுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க. வீட்டை தினமும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உடைந்த கண்ணாடி, தேவையில்லாத பழைய பொருட்களை எல்லாம் தயவு செஞ்சு உடனே அகற்றிருங்க. நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அப்புறமா வெளியில் கிளம்புங்க. சரியான நேரத்தில் உறங்குற நேரத்தில் உறங்குங்க. காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க. கோபத்தை எப்பவும் கட்டுப்பாடோடு வச்சுக்கங்க. தேவையில்லாமல் பெருமை பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. எல்லோர்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க. மனம் கலங்கும்போது அமைதியாக மௌனமாக இருந்துக்கோங்க. தினமும் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. தீய வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்துருங்க. எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்ச தூரமாகவே இருந்துக்கோங்க. பொறாமை, கோபத்தை குறைச்சிக்கோங்க. பிறரை மதித்து பேசுங்க. தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுண்டல், பச்சை பயிரை தானமாக கொடுங்க. ஏழைகளுக்கு அன்னதானம், உணவு வழங்குங்க. பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரையை உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காரத்தை தவிர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க. வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க. சிவப்பு நிற பூக்களை தானமாக கொடுங்க. வீட்டில் தினமும் விளக்குமோ ஒரு டம்ளரில் நீர் வச்சுருங்க. எலுமிச்சை, மிளகா இதையெல்லாம் வாரம் ஒரு முறை மாற்றுங்க. இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க. செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு எலுமிச்சை பழம், 2 கிராம்பு, ஒரு பச்சை மிளகா இதையெல்லாம் வாசலில் வச்சு விளக்கு ஏற்றி முருகப்பெருமான மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே பஞ்சு போல விலகி போயிடும். உங்களுடைய குடும்பத்தில் நல்லது தாங்க நடக்கும்.
உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நீங்கள் வீட்டில் என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல காஞ்சி காமாட்சி அம்மன். தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்குது. வீட்டில் தைரியம், பாதுகாப்பு தரக்கூடியதா இது இருக்கும். அடுத்தது காளி, பத்ரகாளி. கெட்ட சக்திகள் கண் திருஷ்டியை விளக்க இது ரொம்பவே உதவுது. பயம், தடைகளை நீக்க இது உதவும். மகாவிஷ்ணு, மன அமைதி, பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம். எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர். தீய ஆவிகள், பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவும் துணையாக இருப்பார். வீட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இவர் இருப்பார். பைரவர். இவர் இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலகக்கூடியவராக இருக்கார். வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் ரொம்பவே பாதுகாப்பாக இருப்பார். நரசிம்மர். தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குது. சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமாக இவர் இருக்கார். சாய்பாபா. மன அமைதியை அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார். தீய எண்ணங்கள், கவலைகளை விளக்க இவர் எப்பவும் துணையாக இருப்பாருங்க. வீட்டில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் இந்த தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க. கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்கள் தெய்வ புகைப்படங்களை வச்சிங்கன்னா தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தை தாங்க செய்யும். ஆனால் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் ஏதோ ஒரு போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. சிம்மம் ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு இப்போ பார்க்கலாங்க. பணம் உங்கள் கைக்கு தாராளமாக வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. குழந்தைகளால் மன நிம்மதி உண்டாகப் போகுது. கணவன் மனைவி இடையே சண்டை வராமல் ரொம்ப ஒற்றுமையான வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீங்க. குடும்பத்துடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க. உங்களோட மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கள் போகுதுங்க. அழியாத சொத்துக்களை நீங்கள் சேர்க்க போகிறீங்க. கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், எந்த விதமான மனக்கவலை இல்லாமல் ராத்திரி நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னைக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நிச்சயமாக என் அன்பானவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.